ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினுடைய அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அண்ணன் தங்கச்சி ஆயிடுறாங்க. இப்போ கதை என்ன ஆகும்? அதாங்க இந்த படம் ஆஃப்டர் 2 பார்ட் 2. அப்போ ஆஃப்டர் பார்ட் 1 நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எல்லாம் நிறைய இடத்துல ரிவ்யூ பண்ணியிருக்கக்கூடியது எனக்கு பிடித்த காதல் கதைகள்லாம் ஆஃப்டர் படமும் ஒன்று அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். காரணம் அதில் காதலர்களாக நடித்த அந்த ஹீரோயின் 2 பேருமே அவ்வளோ நல்லா இருப்பாங்க. கரெக்டான ஏஜில் உள்ளவங்களாக இருப்பாங்க. 13 பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி ஆகிட்டாங்க. இனிமேல் நடக்கக்கூடிய உறவு சிக்கல்களை பற்றின படம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய திரும்பவும் அவங்க தங்களுடைய காதலை எப்படி புதுப்பித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி அந்த படம் பேசியிருக்கு. நான் சொல்ல ஹாலிவுட் படம் தான். ஏன்னா இப்போ எதையும் எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்டில் அதெல்லாம் என்ன அப்படிங்கிற கலாச்சாரமாக சீர்கேடாது எல்லாத்தையும் உடச்சின்னு இருக்கக்கூடிய படமாக தான் இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக 18+ தான். ஏன்னா 18+ அப்படிங்கிறது அப்பட்டமான காட்சிகள் அப்படின்லாம் கிடையாது. பேசுகிற விதங்களே இருக்குது. நீ அதுவும் ஒரு பெண்ணுடைய இந்த படத்துக்கு வந்து பெண்களுடைய ஆதரவு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஒரு பெண்ணுடைய பார்வையில் தான் இந்த படத்துடைய மொத்த காதல் கதைகளும் காம கதைகளும் சேர்ந்து எப்போகுது அப்படின்னு சொல்ல முடியும். அவன் நான் ஹீரோ ஒரு உதாரணத்துக்கு ஹீரோ வந்து நான் கேட்டால் கூட நீ நோ சொல்லிடு அப்படின்பான். ஹீரோயின் நீ கேட்டதுக்கப்புறம் நான் எப்படி நோ சொல்ல முடியும்? அந்த உரையாடல்கள் மட்டுமே அப்படியே தொடர்ந்து போகும். எந்த அளவுக்குன்னா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடா அது இவ்வளவு இதுவாக இருக்காங்கன்னா இது வந்து ஒரு நாவல்லேருந்து எழுதியிருக்காங்க. இந்த நாவல் எழுதினவங்க ஒரு பெண்மணி தான். இவங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா கதைகளுமே படமாக மாறி இருக்கு. படத்தோட பேரெல்லாம் கேட்டோடனே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மை ஃபால்ட், யுவர் ஃபால்ட், அவர் ஃபால்ட், தேர் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாகம் புக் எழுதியிருக்காங்க. இந்த 4 பாகமே படமாக வந்திருக்கு. நீங்கள் நல்ல காதல் கதைகள் நல்லா தனியாக உட்காந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படமெல்லாம் பாருங்கள். மை ஃபால்ட், யுவர் ஃபால்ட், அவர் ஃபால்ட், தேர் ஃபால்ட், ஆஃப்டர் 2 எல்லாமே அழகான காதல் கதைகள் தான். கொஞ்சம் கலாச்சாரத்தை அதிர்ச்சிகளை உண்டு பண்ணக்கூடிய கதைகள் தான். அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு அனுபவம், ஒரு திரை அனுபவத்தை இந்த படங்கள் கொடுக்குது. இந்த படம் கொடுக்கக்கூடிய சின்ன கிளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளை வந்து மகிழ்விக்கத்தான் செய்யுது. உங்களில் யார் இத்தனை பேர் பார்த்துருப்பீங்கிறத கூச்சப்படாமல் ஓப்பனாக சொல்லுங்கள். தேங்க்யூ.